பார்ப்பனன் சொன்னான், அரசனே, நாங்கள் பார்ப்பனர்கள் கடவுளின் தலையிலே பிறந்தவர்கள், நீ அரசன் கடவுளின் தோளிலே பிறந்தவன், கடவுளின் இடுப்பிலே பிறந்தவன் வைசியன், கடவுளின் காலிலே பிறந்தவன் சூத்திரன், கடவுளின் தலையிலே பிறந்த பிராமணனாகிய எனக்கும், கடவுளின் தோளிலே பிறந்த அரசனாகிய உனக்கும், கடவுளின் இடுப்பிலே பிறந்த வைசியனுக்கும், இந்த 3 ஜாதிக்கும் சேர்ந்து கடவுளின் காலிலே பிறந்தானே சூத்திரன், அவன் அடிமை, அவன் வேலை செய்ய பிறந்தவன். இந்த 3 ஜாதிக்கும் வேலை செய்ய பிறந்தவன். வண்ணானா அவன் துணி துவைக்க வேண்டும், அம்மட்டனா அவன் சவரம் செய்ய வேண்டும், தச்சனா அவன் மரவேலை செய்ய வேண்டும், கருமானா அவன் இரும்பு வேலை செய்ய வேண்டும், பொற்கொல்லனா அவன் நகை வேலை செய்ய வேண்டும், பறையனா அவன் பறையடிக்க வேண்டும், அடிமையாக இருக்க வேண்டும், சக்கிலியா அவன் செருப்பு தைக்க வேண்டும், நாயுடுவா அவன் வளையல் விற்க வேண்டும் என்று அப்பன் தொழிலை அவனது பிள்ளை தப்பாமல் செய்ய வேண்டும் என்று அவன் அப்பன் தொழிலைத்தான் செய்ய வேண்டும். சூத்திரன் படிக்க கூடாது, காலிலே பிறந்த சூத்திரன் படிக்க கூடாது, படித்தால் அவன் நாக்கிலே சூடு போட வேண்டும், சூத்திரன் படிப்பதை கூட கேட்க கூடாது, கேட்டால் அவன் காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்று சொல்லி 2000 ஆண்டு காலமாக சூத்திரன் யார் தெரியுமா? கள்ளர், மறவர், தேவர், கனத்த அகமுடியர், மெல்ல மெல்ல வேளாளர், நாயுடு, ஆதி திராவிடர், அருந்ததியர், செட்டியார், பார்ப்பான் தவிர அத்தனை பேரும் சூத்திரர் தான். சூத்திரர் எவனும் படிக்க கூடாது என்று சொல்லி 2000 ஆண்டு காலமாக நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது ஒரு கூட்டம், அந்த பார்ப்பன கூட்டம். அதனால்தான் நம்முடைய தாத்தாக்கள் எல்லாம் கை நாட்டுகள். நம் தாத்தா படித்ததில்லை, நம் தாத்தா படித்ததை கேட்டது கூட கிடையாது. வண்ணான் துணி துவைத்தான், அம்மட்டன் சவரம் செய்தான், வன்னியன் வேளாண்மை செய்தான், வேளாளன் வேளாண்மை செய்தான். நம்மை யாரையும் படிக்க விடவில்லை. 2000 ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடந்த நம்மை, நம் வீட்டு பிள்ளை இன்றைக்கு டாக்டராக, என்ஜினியராக வெளிநாடுகளிலே இருக்கிறான், தாசில்தாராக இருக்கிறான், காவல்துறையிலே இருக்கிறான் என்று பெருமை பேசுகிறோமே. 100 வருடங்களுக்கு முன்னாலே நீதிபதி பார்ப்பான், ஆசிரியர் பார்ப்பான், மணியக்காரன் பார்ப்பான், கணக்கு பிள்ளை பார்ப்பான், ஆர்டிஓ பார்ப்பான், தாசில்தார் பார்ப்பான். கலெக்டர் ஒருவன் மட்டும்தான் துரை ஆங்கிலேயன் இருந்தான். ஆனால் அதற்கு பிறகு வந்த கலெக்டர் அத்தனை பேரும் பிராமணன் தான், பார்ப்பான் தான், ஆர்டிஓ பிராமணன் தான், பார்ப்பான் தான், தாசில்தார் பிராமணன் தான், பார்ப்பான் தான், ஆசிரியர் பிராமணன் தான், பார்ப்பான் தான், ஊரிலே மணியக்காரன் கணக்கு பிள்ளை கூட பார்ப்பானாகத்தான் இருந்தான். நம்மால் தோட்டியா இருந்தான், தலையாரியா இருந்தான், வெட்டியானா இருந்தான், நீர்க்கட்டியா இருந்தான், டிரைவரா இருந்தான், சலவைப்பு செய்யறவனா இருந்தான், சமையல் செய்யறவனா இருந்தான், தோட்டக்காரனாக இருந்தானே தவிர நம்மால் ஒருவன் கூட ஆசிரியராக இல்லை, ஆர்டிஓவாக இல்லை, தாசில்தாராக இல்லை, கலெக்டராக இல்லை. 2000 ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடந்தோம். அப்படி அடிமைப்பட்டு கிடந்த நம்மை ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஈரோட்டிலே ஒரு கிழவன் பிறந்தான். தன்னுடைய 97 வயது வரை மூத்திரச் சட்டியை கைகளிலே தூக்கிக் கொண்டு மேடை 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 மேடையாக மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, என் தமிழன் படிக்க வேண்டும், என் தமிழன் உயர வேண்டும், என் தமிழன் இந்த உலகத்தின் முதல் மகனாக வர வேண்டும், பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்று சொல்லி போராடிய ஈரோட்டு பெரியார், தந்தை பெரியார் போட்ட பிச்சையிலே தான் இன்றைக்கு நாம் வெள்ளைச்சட்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம், நாம் படித்திருக்கிறோம். அந்த பெரியாரின் சிலையை தகர்க்க வேண்டும் என்று ஒரு நாய் குலைத்திருக்கிறது. எச் ராஜா என்கிற அந்த நாய் பெரியார் சிலையை தகர்ப்போம் என்று சொல்லுகிறது. வாராது வந்த எங்கள் மாமணியை, 2000 ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடந்த எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தந்தை பெரியாரை, தமிழ்நாட்டிலே சமத்துவத்தை சொன்ன பெரியாரை, மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன பெரியாரை, பகுத்தறிவை பழக்கு என்று சொன்ன பெரியாரை, தமிழ்நாட்டிலே இருக்கிற தமிழர்கள் எல்லாம் உலகத்திலே இருக்கிற
எல்லோருக்கும் தலைமை வகிக்க வேண்டும் என்று நினைத்த பெரியாரை அவருடைய சிலையை தகர்க்க வேண்டும் என்று ஒரு பிராமணன் சொன்னபோது நாமெல்லாம் வாய்மூடி மௌனியாக இருக்கலாமா என்றுதான் இங்கே இன்றைக்கு வழக்கறிஞர் சுப்பிரமணி கேட்டார். நான் வரலாற்றை சொல்ல ஆரம்பித்தால் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவேன். ஆனால் இங்கே வந்திருக்கிற பேச்சாளர்